எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம உளுந்து கஞ்சிக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாவில் கஞ்சி மட்டும் இல்லைங்க, களியும் கிளறிக்கலாம். வாங்க இதுக்கான மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. நமக்கு காய்கால் வலி, முதுகு வலி இது மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் இந்த கஞ்சியை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டு வரும் பொழுது நமக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்குது. வாங்க இந்த கஞ்சி மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த கஞ்சி மிக்ஸ் ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்காகங்க. ஒரு கப் அளவுக்கு உடைச்ச பொட்டுள்ள உளுந்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த இந்த உளுந்தை வெறும் வானிலையில் போட்டுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நமக்கு மெயின் இந்த உளுந்தம்பருப்பை வறுத்து எடுக்கிறது தான். சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து நல்லா வாசனை வர வறுபட்டதுக்கப்புறமாங்க இது கூடவே நம்ம 1/4 கப் அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். உளுந்து நல்லா கமகமன் வாசனை வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சரிசியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமாங்க இதில் வாசனைக்காக 5-6 ஏலக்காய் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏலக்காய் இந்த உளுந்து அரிசி இருக்க சூட்டுக்கே அது வறுபட்டுருங்க. இது மாதிரி அடுப்பில் இருந்து இறக்கி வச்சதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுக்கோங்க. சுத்தமாக சூடே இருக்கக்கூடாது. அந்த ஸ்டேஜில் இதை மிக்சர் ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி நல்லா அரைச்சி வச்சதுக்கப்புறமா இது கம்ப்ளீட்டாக சூடு ஆறுறதுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதுக்குள்ளே இந்த பொடியை வச்சு கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. கடாயில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம். 1 டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன்ற விகிதத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கணுங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை தண்ணியில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னோம்னா நமக்கு இந்த கஞ்சி ரெடி ஆயிரும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்து மாவு இருக்குது பாருங்கள், அதை இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டுங்க. கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். நமக்கு இந்த உளுந்து நல்லா வெந்து கமகமன் வாசனை வருங்க. அது வரைக்கும் நம்ம கிளறணும். சட்டுன்னு முடிஞ்சிடும். நம்ம முதலையே வறுத்துருக்கோம். அதனால் 2 நிமிஷத்தில் நமக்கு கஞ்சி ரெடி ஆயிரும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நமக்கு கஞ்சியில் நல்லா இந்த உளுந்து குக்காகி கலர் மாதிரி கிடைக்குங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். எதுக்கு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸை நமக்கு தூக்கி காட்டுறதுக்காக உப்பு சேர்த்ததுக்கப்புறமாங்க நம்ம எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் 70 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். கொஞ்சம் தித்திப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கூட இன்னும் 15 கிராம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி நம்ம இறக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நல்லா கமகமன்னு தித்திப்பு சுவையில் உளுந்து கஞ்சி ரெடி ஆயிருங்க. இந்த உளுந்தங்கஞ்சியை நம்ம ஸ்வீட் ஃப்ளேவரோடு தான் செய்யணும்னு கிடையாது. நம்ம உப்பு போட்டு சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னோம்னா நம்ம உளுந்து அரிசி வறுக்கும் பொழுது ஏலக்காய்க்கு பதிலாக ஜீரகமும் கொஞ்சமாக மிளகும் போட்டு வறுத்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உப்பு போட்டு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த கஞ்சி மிக்ஸை அட்டகாசமாக இருக்குங்க. நான் கண்டிப்பாக அந்த ரெசிபியும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வீட்டில் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி ரெசிபியை செஞ்சு பாருங்கள், சுவைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த உளுந்தங்கஞ்சி ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.